வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அந்தர்வல்டி அடித்த விஜயபாஸ்கர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. விராலிமலையின் எம்எல்ஏவாக தற்பொழுது பதவியேற்ற ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் 2 அணியாக பிரிந்து சென்ற பொழுது சி.வி. சண்முகம் அணியின் பக்கம் செயல்பட்டார். தற்பொழுது அதிமுகவில் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கரை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சென்று விட்டார்கள். இவர்கள் இருவரும் தாவேகாவில் இணைவார்கள் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை விராலிமலையின் மக்களுடன் ஆலோசித்து முடிவுகளை வெளியிடுவேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விஜய் அவர்களுடன் ஆதரவை கொடுக்காமல் திமுகவில் இணைவதுதான் விஜயபாஸ்கர் அவர்களது முடிவாக இருக்கப்போவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக மிகவும் சிறப்பாக மருத்துவத்துறையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். ஏன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நட்புக்குரிய வட்டாரத்தில் விஜயபாஸ்கரும் இடம் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை 11 தோல்விகளை கண்ட அதிமுக இனி மீண்டெழுவது மிகப்பெரிய கடினமாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று ஆதரவை கொடுத்த பிறகு எதற்காக திமுகவில் இணைய வேண்டும், விஜய் அவர்களுடன் இணைவதுதானே சரி என்ற பலரும் கேட்கிறார்கள். ஆனால் விஜயபாஸ்கர் அவர்களது எண்ணம் அதிமுக தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் திமுகவில் எப்போ வேண்டுமானாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதிதான். ஏனென்றால் 2011, 2016 போன்ற தேர்தல்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. ஆனால் 2021 மாபெரும் வெற்றியை கொடுத்து திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவியது. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. தொடர் தோல்வி 2019 இருந்து அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் தாவேகாவின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் உள்ளாவார்கள். புதியவர்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் தனிப்பட்ட காரணத்திற்காக அவர்களது செயல்பாடுகள் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. இதனால் நிச்சயமாக இந்த 5 ஆண்டுகளை மட்டும் கணக்கில் கொண்டு தாவேகாவில் இணைவதை விட ஆட்சி அதிகாரம் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற திமுகவில் இணைவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் நினைத்திருப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட அதிமுகவில் பல ஆண்டுகள் 2001ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை பயணித்து வருகின்ற விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த முடிவிற்கு முக்கியமான காரணம் ஆட்சி அதிகாரம் இல்லாத காரணத்தினால்தான் திமுகவில் இணைய போகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலம், தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன கூறுகிறார்கள், எதை பற்றி பேசுகிறார்கள், அவர்களது விருப்பம் என்ன என்பதை எதையும் கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொண்டு வருகிறார். மக்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது தலைமை மட்டுமா என்று கேட்டால் அதைவிட பூத் கமிட்டிகள், கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் என்று ஏராளமானவர்கள் களப்பணிகளை மேற்கொண்டால்தான் சாத்தியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து நீக்கி அந்த பகுதியில் உள்ள தொண்டர்களிடம் கடுமையான துரோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதனால் பெண்களது ஓட்டுக்களும் இளைஞர்களது ஓட்டுக்களும் அதிமுகவிற்கு விழவில்லை. வயதானவர்கள் மட்டும்தான் அதிமுகவில் செயல்படுகிறார்கள். அதிமுகவின் கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளை எடப்பாடி மதிக்காதன் காரணமாக அவர்களும் களப்பணிகளை மேற்கொள்ளவில்லை. இதனால்தான் 93 இடங்களில் அதிமுக 3வது இடம் பெற்றது. பல இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கும் வந்ததாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி அதிமுகவில் ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியமானது. எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அது நடக்காது என்று அறிந்த பிறகுதான் இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். ஒருவேளை அதிமுகவிலே தொடர வேண்டும் என்றால் தலைமையை மாற்றுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்பதை நாங்கள் முன்வைத்தோம். அதற்கும் எடப்பாடி சம்மதிக்கவில்லை. இதனால்தான் இப்பொழுது இந்த நிலைமையில் நாங்கள் எடுத்துள்ளோம். தொடர் தோல்வியில் இருந்தால் மக்களது பணிகளை எப்படி எங்களால் மேற்கொள்ள முடியும்?
விராலிமலை மக்கள் என்னை நம்பி என்னை வாக்குகளை செலுத்தி சட்டமன்ற உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எங்களது பகுதி மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் அடிப்படை உதவியையும் செய்ய முடியாது என்ற கோபத்திலும் தற்பொழுது இந்த முடிவை விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்துள்ளார். நிச்சயம் ஒவ்வொரு அதிமுகவின் எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைந்தபோது இவர் மட்டும் திமுகவில் இணைவது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் மட்டும்தான் அரசியலில் எதிர்காலம் நிற்கும். அன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணையாமல் தாவேகாவில் இணைந்தது பேசும்பொருளாக மாறியது. ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியாக அமைந்ததன் காரணமாக இப்பொழுது அமைச்சராக பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் விஜயபாஸ்கர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவின் பக்கம் அவரது பார்வை இருக்கிறது என்பது மக்களிடம் கேள்வியாகவே இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும், விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவில் இணைவதை விட தாவேகாவில் இணைவது சிறப்பா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றைக்கு எடப்பாடியே பொதுச்செயலாளராக பதவியில் அமர்த்தினார்களோ அன்றிலிருந்து அதிமுகவிற்குள் உட்கட்சி மோதல் மட்டும்தான் இருக்கிறது. சுமார் 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவின் பேரியக்கம் என்று எடப்பாடி கூறுவது எந்த ஒரு விதத்திலும் சரியானது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் அதை கூறினால் அது உண்மையாக இருந்தது. தற்பொழுது புதிய உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை பேர் இணைந்திருக்கிறார்கள் என்று எடப்பாடியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஒவ்வொரு ஊர்களிலும் அதிமுகவின் திட்டங்கள் பற்றியான பேச்சுக்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் கொள்கைகள் பற்றியும் கோட்பாடுகள் பற்றியும் திட்டங்கள் பற்றியும் மக்களிடம் பேசிக்கொண்டே இருந்தால்தான் மக்கள் நம் மீது மரியாதையும் மதிப்பும் அன்பும் வரும் என்பதையும் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியுள்ளார். தற்பொழுது திமுகவில் இணைவது பற்றியான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியின் பக்கம் வந்துவிட்டார்கள். 5 சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவை பற்றி மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டே இருந்தால் எதிர்வரும் காலகட்டத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான அதிமுகவில் நிகழக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.